ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஸ்கிரீம் விளையாடு பார்ட் 2. பார்ட் 2ன்னு பார்க்காதவங்களாம் மறக்காம பார்த்துட்டு இருந்துங்க. பார்ட் 1 இல்லடா, ஐஸ்கிரீம் 2 ஐஸ்கிரீம் 1 அப்படி சொல்லுவாங்க. சரி வா, கேம்குள்ள போவோம். கோஸ்ட் நார்மல் மோடு. இப்போ எத்தனை பேர் இருக்கோம்னா, ஆகாஷ் இருக்கான், அப்புறம் அசுவத் இருக்கான். போவோம். இப்போ ஒருத்தன் பேசுறாள் காய்ஸ், அவனோட தம்பி தான் காய்ஸ் அசுவத். அதை ஏன்டா சொன்னேன்? வழக்கம் போல் நம்ம எப்பயும் போல வந்து இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிப்போம். அதையும் பாருங்கள் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு. ஆஃப் பண்ணியாச்சு. 31 அன்றைக்கி ஒரு இன்னைக்கு எப்பவுமே எடுத்தோன்னு ஜன்னல் திறக்க. இந்த தடவை என்னன்னு தெரியல. புது அப்டேட்ரா பாத்தியா? இப்போ பெட்டு நம்ம மடிக்கிறதுக்கு முன்னாடி மடிச்சு இருந்துச்சு. அப்புறமா காமிக்கிறேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு போய் காமிக்கிறேன். சார்ஜ் ஏறுது சார்ஜ் பிரச்சனை தான். சரி ஒன்று பண்ண மாட்டேன் நான். மியூசிக் வால்யூமை குறைக்கணும். ஏன் சொல்லவா? ஆமாம், சவுண்டு வால்யூம், மியூசிக் வால்யூம் கூட இருக்கட்டும், சவுண்டு வால்யூம் குறைக்கணும். ஓகே போனவா. இப்போ பேசுகிற நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் லேசாக சத்தமாக சொல்லுவேன். இதா மேப் விழுந்துருச்சு, அப்புறம் சாங் வராதுன்னு நினைக்கிறேன்டா. மேப் விழுந்துருச்சுல, மேப் வந்தாலும் விழுந்துருக்கு. உண்டி விட்டு போமா? வேண்டாம் விட எனக்கு என்ன வா, உள்ளே போவோம். சாங் வரப்போதுன்னு நினைக்கிறேன்டா. I'm going to kill some kids today. I'm looking for the chump clubby ones. I'm going to find some chubby kids and we're gonna make some ice cream fun. பார்ப்போம். சிமெண்ட்ரி போனால் தான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. சிமெண்ட்ரி போனால் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் எனக்கு. சரி வாங்க, ஒரு தைரியத்தை வர சொல்லி. எங்கிட்ட திரும்பி இருக்காரு, நீ திரும்புகிற பக்கம் தானே எனக்கு ரொம்ப இங்கிருத்தானே திரும்பி இருக்கோம். பார்த்துட்டோம் நினைக்கிறேன். அதான் சிரிச்சான். பார்த்துட்டேன், தெரியும் எனக்கு தெரியும். ஆமாம் வருவான், தெரியும் எனக்கு. அவன் ஏற்கனவே பார்த்துட்டான் அப்படின்னு தெரியும் எனக்கு. கொடூரமாக நாங்கள் பரவாயில்ல, வீட்லேயே தான் இருப்போம். என்னடா கட்டிங் மாதிரி வருது? என்னடா போடா, இவனுக்குலாம் அந்த இதான் சரிப்பட்டு வரும். இண்டிகோல் தான் சரிப்படணும் சார். இண்டிகோல் எடுத்து போகாமல் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கா, அதான் பார்த்தேன். அடா பாவிகளா, சார் கரண்டு போயிடுச்சாடா. 6% சார்ஜர் இருக்கு. அடிக்கிற வருமா? என்னடா அது ரேட்டா? இதுக்கு நான் ஃபுல் ரேட் தான் கொடுப்பேன். கால் போகும் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கட் பண்ணுறதா வீடியோ போட மாதிரி இருக்கும். கட்சீனு இதெல்லாம் எவன்டா பார்ப்பான்? இதெல்லாம் ஆசை கட்சீன். ஒரு சரியான ரண கொடூரமான வேலை இதான்டா. நான் பார்த்துட்டேன்னா இப்போ எனக்கு எப்படியோ ஆட்டம் காட்டு தான் போகணும். வழியே இல்லை. அது வந்து 2, 3 நினைக்கிறேன். எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். என்ன ட்ரிக்கு தெரியுமா? இதில் சவுண்டு போடணும். சவுண்டு போட்டு வருவானா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணியாவது என்ன பண்ண தெரியுமா? அப்படி வரும்போது மண்டையில் போட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடணும். நம்ம வேறு வழியே இல்லை. அடுத்து பார்த்தாலும் பார்த்துக்க. நான் வந்துட்டாங்க. எங்கடா போட்டேன்? ஸ்கிப் பண்ணிட்டு வரவா? அப்பாவி வேறு வழியில் இவன் ஆட்டம் காட்டுற மாதிரி வரணும். வாடா 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 வாடா. என் கண்ணுக்கு இப்போ தெரியாமல் இப்போ தான் தெரியுது பாரு. ஐயா வாடா 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 டே. ஐஸ்கிரீம் கொண்டு உனக்கு சரியாக கவனிச்சிருக்கல, எனக்கு தெரிஞ்சு கவனிச்சிருக்கு. இந்த தடவை கரெக்டாக போட்டுருந்தா ஒரு கட்சிக்கு எங்கே விழுந்துச்சு. பொருட்கள் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. யார் தெரியும்? ஆமாம் அது சொல்லியா?
இப்படி தான் வரணும் இப்படி போயிடும். நான் இப்பயே போகிற போதில் இப்போ இப்படா கரண்ட் வரும். கரண்ட் வந்தால் போதுங்க. டேய் ஏன்டா நீ இருந்து கிடக்க? 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இங்கேருந்து சர்வே பண்ணிட்டு வரதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எத்தனை நிமிஷம் ஆச்சு? ஓர பார்த்துட்டு நினைக்கிறேன். அவங்கள தெரியும் நல்லாவே தெரியும். சரி நீங்கள் பொறுமையாக வாங்க சார். நான் வந்து அந்த வேலை எடுத்தோடனே ஆள் வந்துட்டு ரொம்ப நாள் இந்த இடத்துல வந்து எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ வந்து பந்தலக்குடி போனோம் இல்லை வேளாங்க போய் அப்போ வேண்டே இதை ஏன்டா உனக்கு இதெல்லாம் கேட்டாங்கடா. சரி இவன் பார்க்குறது நமக்கு நல்லது. ஏன் சொல்லவா? ஏன் சொல்லு. இவன் பார்க்காம இருந்தால் நமக்கு எங்கே இருக்கான்னு தெரியும். நம்ம பார்த்துக்கிட்டே விளாடுறது நல்லது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதுக்கு நல்லது நமக்கு. அதுக்கு நம்ம தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மாட்டோம். யார் யாருக்கெல்லாம் வீட்டுக்கு பிடிக்குமோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீட்டுக்கு பிடிக்காதவங்களுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் கொடுத்த கமெண்ட்டை அவன் எதுவுமே இது பண்ணல. அவரோ எவரோ மகான் உனக்கு மகான்றா. ரோப்ளாக்ஸ் வீடியோ போடுவேன். ரோப்ளாக்ஸ் தான் போடலான்னு இருந்தேன். இதுக்கு ஐஸ்கிரீம் வீடியோ போட்டேன். தொடர்ச்சி ஐஸ்கிரீம் வீடியோ போடுவேன். இதுவும் நான் ஒரு 3 வரைக்கும் தான் போடுவேன். எப்படி இருந்தாலும் அதுக்கு மேலே எங்கடா இருக்கான்? டே எங்கடா இருக்க? நல்ல வேலை கடன் வந்துருச்சுடா. 4 செகண்ட்ல கடன் வந்துருச்சு. பரவாயில்லையே. மௌனமாக வந்துட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு வேறு வரமாட்டான். நான் என்ன பண்ணிருக்கேன்? ஓடிக்கிட்டே பூனை இருக்கு. அதுக்குள்ளே தீரணும். பூனைக்கு நமக்கு கேட் ஃபுட்டு தேவை. அதுக்கு நம்ம சர்க்கஸுக்கு போகணும்டா. பார்த்துட்டேன்டா. ஜாய்ஸ்டிக் சைஸ் இன்னும் நம்ம எதுவும் பண்ணல. ரொம்ப கொடூரமான விஷயம் தான்டா. சர்க்கஸ் எப்படி சர்வே பண்ணுவாங்க? சர்க்கஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். சர்க்கஸ் ஸ்விம்மின்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கேன்ஸ் எடுக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்டு கூட கம்யூனிகேட் ஆன் இஷ்டமாக ஸ்கிட்டு தரமாடிடும். அவன் சிரிச்சற சவுண்டு மட்டும் கேட்டுச்சுன்னா இவனுங்கடா எங்கே இருக்கான பக்கத்தில் அங்கேயே இருக்கானடா. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா ஆமாம் கிங் இவன் மட்டும் எங்கே இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுனா போதும். டேடி உனக்கு மட்டும் வந்து அடிச்ச அவ்வளோதான். பார்த்துக்கோ பரவாயில்ல. இப்போ நம்ம பார்க்கல பரவாயில்ல. ஸ்பெஷல் பாஸ் எனக்கு என் கூட பேசுவோமா வச்சு. வெல்கம் டு த சீக்ரெட் லேயர். ஐ ஆம் த கிங். ஓ நீ உனைய போய் என்னை காப்பாற்றினேன் பாரு. என்ன சொல்லணும்டா? இப்போ நான் காப்பாற்றுறதுக்கு நம்ம தானே இன்னைக்கு கிங்காக இருக்கணும். சிவா அந்த கேம் ட்ரை பண்ணும்போது தான் பார்ப்போம். அந்த கேம் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பிடிச்ச விஷயங்க. இது எண்டே இல்லை. நல்லாவே தெரியும் எனக்கு. இது எண்டே இருக்காது. நல்லா இருக்கும். ஆனால் இது எண்டே இருக்காது. இருந்தால் பார்த்துக்கோ. அவ்வளோதான். இன்னொருக்கு போவோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே போக வேண்டாம். எனக்கு பிடிக்காது இதுக்கு மேலே. சரி ராடு வெளியே இருக்கான்னு பார்த்துட்டு போமா. ராடு வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. பக்காயிட்டு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு இடத்துல பக்காயிட்டு அந்த நாட்டை நல்லாவே தெரியுது. சிவா ஃபர்ஸ்ட் இவங்க கூட பேசி. What's up, Jay? I have a rare piece that I found out there. Surely you know what to do with it. If you bring me something pretty, I'll give it to you. What's up, Jay? போடா. சரி ராடு எங்கே இருக்கான்னு தெரியலடா. ராடை பார்த்து தானே வரணும். ஐயா மாட்டேன்டா. மாட்டலையா? ராடுக்கு இவ்வளோ இந்த வீட்டுக்கு வருவாங்க.
இதுக்குள்ளே வர முடியாது, அவனால் வர முடியாது. நம்ம தான் டிக்கெட் போட்டு போயிருக்கோம், ஆனால் டிக்கெட் போட்டவங்க மட்டும் தான் உள்ளே போக முடியாது. ஒரு டிக்கெட் போடாமல் டிக்கெட் போட்டு இப்போ டிக்கெட் எடுக்காமல் போனால் உள்ளே போக முடியுமா உன்னால்? இப்போ டிக்கெட்டு இப்போ உள்ளே போக முடியுமா உன்னால்? ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு மட்டும் வந்துச்சு, வாங்கிடலாம் நினைக்கிறேன். இப்போயே வாங்கிடலாம். இது சேஃப் ஜோன் கூட Cool. Sure. I can do something with this. வச்சுக்கோ. நீங்கள் எம்பிக்கு தூக்கி போட தானே போகிறேன். இது ஒரு சேஃப் ஜோன் கூட சொல்லலாம்டா. எப்படின்னு சொல்லவா? அவனால் என்ன சவுண்டு கேட்டாலும் வெளியே வர முடிச்சு. சவுண்டு போட்டு பார்ப்போம். அவன் எங்கே வரணும் அதுக்கு ஆப்போசிட் இடத்துல போட்டு பார்ப்போம். இண்டிகோல் தான் ஏற்கனவே ஒரு பாட்டு யூஸ் பண்ணிட்டப்போ ஆடு கேட்குது. ஆடில் எவன் தருவான்? காலைல ஐஸ்கிரீம் ஒன்று கோஸ்ட் மோட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆடுன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. புது ஆடு கொண்டு வந்துட்டாங்க, புது அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. புது ஆடு ஃபஸ்ட்டு அந்த ஆடு அவனோட மியூசிக்கை போட்டு ஓட தானே செய்வான் கோஸ்ட் மோட் வச்சா. இப்போ யார் பலியாடோ அவங்கள வச்சு தான் ஆண்டுக்கிட்டு இருப்பா. இவன் போன ரவுண்டு இவன் பலியாட இருந்தானா, அப்போ இவன் வந்து ஒரு கேஜுக்குள்ளே உட்காந்து உடைக்க முடியாமல் அப்படியே அழுகிற மாதிரி காமிச்சாங்க. இன்னொரு சீனில் வந்து அந்த பல் தூக்கி இருக்குல்ல அதையும் காமிச்சாங்க, அதையும் அந்த இதையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் காமிக்கவே இல்லை. சவுண்டு கேட்டு வருவான் எனக்கு பக்காயிட நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதோ அந்த கேட் ஃபுட் இருக்கிற இடத்துலாம் வருவாங்க நினைக்கிறேன். பரவாயில்ல விடு, எனக்கு என்ன பொருள் இல்லையா? அடி வாங்க போற நினைக்கிறேன் உள்ள போனா. ராடு பாட்டு சொல்றேன். ஆமாண்டே பாத்துறான்டா. இனியவாடா ராடு பாட்டுன்னு சொல்றேன். இங்கே இல்லை அப்புறம் எங்கடா இருக்க? அப்புறம் நான் பார்த்துட்ட சவுண்டு கேட்குது எனக்கு. உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கே. அந்த அந்த ரித்தன் அப்படிங்கிற ஏதோ ஒரு மியூசிக் போடுவானே. ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது வேஸ்ட் தான். ஏன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ மறுபடியும் இது வரலன்னா என்ன அர்த்தம்? உள்ள அந்த சீக்ரெட் பேஸ்குள்ள ஒரு இது இருந்துச்சு பார்த்தியா? சீக்ரெட்டு பேஸ்குள்ள ஒரு டோர் இருந்துச்சு, அதை திறக்கவே இல்லை. நீ சீக்ரெட் பேஸ்குள்ளையா? ஏறலாம்டா, அது மேலே தெரியாதா? இது ட்ரிக்கா? ட்ரிக் இல்லை, அவனும் ஏறுவான். நம்ம மட்டும் ஏற முடியாது, அவனும் தான் ஏறுவான். ஏன்னா அவனும் ஒரு சராசரி மனுஷன் தானே. ஆமாம் சைக்கோ, அவனும் ஏறுவான். அப்புறம் இதை விட்டு வெளியே குதிக்கலாம்ல? போகலான்னு என்ன மாச்சு, இது இங்கே மட்டும் போக மாட்டான். போயிட்டான்டா. ஆமாம் இதுக்கு மேலே போக மாட்டான், நல்லாவே தெரியும்டா. பாருண்டா, இதை போகிறான். இதுக்கு மேலே போக முடியல அவனால். ஃப்ரெண்டை காப்பாற்று வந்து இங்கே வந்தானே பேசி இங்கே போகிறேன். நினச்சா போகலாம். சரி இப்போ இப்படி சுற்றி. ஆமாம் இவளை காப்பாற்றது வேஸ்ட் என்னடா, குதிக்காது கடைசியில். நாமும் ரியல் ஃப்ரெண்டாக குடிக்க கூட சத்து இல்லை. அவனை கீழே வர சொல்லு, வேறு வழி இல்லை. இப்போ நம்ம சிக்கி எடுத்து உள்ளே தான் போகணும். ஆடு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? ரெக்கார்டு தான் ஆகிட்டு இருக்கேன். அவன் போய் அங்கே எங்கே பக்காகலாம், நான் எங்கே போய் பக்கா இருக்கான் பாரு. சரி உங்ககிட்ட போய் ஒரு வணக்கத்தை போட்டு வா. சரி கொஞ்சம் கட் பண்ணிப்போம் நம்ம வீடியோவை. இப்போ எப்படியோ ஒரு ஆடு பார்த்து இப்போ 5 எடுத்துட்டோம். இப்போ போவோம் என் பக்கம். ஆடு பார்த்துருந்தோம், அதனால தான் இப்போ கட் பண்ணோம். அதான் சொல்லிட்டோம்ல ஏற்கனவே. இப்போ ஆடு பார்த்தா 5 கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஆடு பார்த்துருந்துக்கலாம். இப்போ எங்கடா இருக்கான் அவன்? மேலே போடா. போயிடும் தடவை. நான் அவன் அடித்தாலும் பரவாயில்ல, நான் மேலே தான் போகிறேன். நீ அடித்தாலும் பரவாயில்ல, மேலே தான். நமக்கு ரெடியாரு எசத்து தொடரும். இங்கேயும் இல்லைனா எங்கடா இருக்கான்? உள்ள இருக்கான் நினைக்கிறேன். திடீர்னு பார்க்கும்போது கீழே உள்ள போனியா? அதான் ஐயோ உள்ள போனியா? ஐயோ இங்கே மாட்டிக்கிட்டோம். அடப்பாவி கீழே விழுந்தா சோல் முடிச்சிடும் அவனுக்கு. எடுத்துட்டு வேஸ்ட்டு அவனுக்கு. ஏங்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஒன்றும் ஆகலை. அவன் இங்கே அப்படி எங்கடா இருக்கான்? தேடி பாப்போம். இப்போ பயமே இல்லை. ராடி வந்தாலும் பயமே இல்லை. ராடு கண்ணா கொம்பா இருக்கு. திடீர்னு ராடு கொம்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வரணுமா? எனக்கு கொம்பு இருக்கு நினைச்சேன். ஏன்டா இந்த சைக்கோ என்ன வருதுன்னு பார்த்தேன். நினைச்சேன் சொன்ன போய் கரெக்டா கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே
மாட்டிக்கிட்டான்டா, உள்ளே மாட்டிக்கிட்டான்டா. பக்கத்துல போடா. கீழே போடு. வாடா பொடி பழைய கீழே வாடா. நீ சின்ன பழைய ராடு. அவன் ஏற்கனவே அங்கிட்டு ஒரு கதவை திறந்துதான் பாத்தியா? மிஸ்டர் பொடி பையன் ராடு கீழே வருமாறு தாழ்மையுடன் கேட்டு கொடுக்க மாட்டோம். சின்ன பழைய வாடா, உனக்குலாம் தாழ்மையுடன் கேட்கணுமாடா? சரி, நம்ம வரும்போது டோரை சாத்தி இருந்துருக்கான்டா. இப்போ அவன் ஏதோ டோரை ஓப்பன் பண்ண பாத்தியா? அந்த டோர் நீ போயிருக்கியா? நானும் போனதில்லை. இப்போ அவன் வந்ததுன்னு பார்த்தேன். அவனை உள்ளே சாவடிச்சு இருந்துருக்கணுமா? மேலே போடுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன் அடிச்சு போட்டானா என்ன ஆகுது? அவன் கிடைக்கான் தில்ட்டு போயேன். அவன் மேலதான் இருக்கான், நல்லா உறுதியாயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண முடியுமா? சர்க்கஸ் குள்ள போய் ஏதாச்சும் விளையாடுனா பாரு. அதுக்கு நம்ம இப்படிதான்டா போகணும். மேல கீழே போயிட்டானோ? மேல கீழே போயிட்டானோ? உள்ள ஒரேடியா மேலே போட்டானோ? இதை கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. என்ன சொல்லவா? ரெக்கார்ட் ஆகுதா? நல்ல நம்ம ரெக்கார்ட் ஆகலைன்னு நினச்சிட்டு இவ்வளோ பேசி வேஸ்ட்டாக போச்சுன்னு பார்க்குறேன். ஒரே ஒரு வழியாண்ட இருக்கு. என்ன சொல்லவா? ஸ்ட்ரைட்டாக மேலெலாம் போகிற வழி இல்லை. இவன் வர மாதிரி தெரில. இவன் வந்தாலும் அங்கேயே மாட்டிக்கிறான். எதுக்குன்னு தெரில. இப்போ அவனை வர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. என்ன சொல்லவா? இப்போ நம்ம வேறு வழியில் போயிட்டு திருப்பி அதே யோசிக்காமல் திரும்பி இங்கேயே வர்றதேன். அவன் அப்படி இடம் மாறிடும் நமக்கு. இப்போ எங்கே போனான்? சினிமா போயிட்டு வெளியே போகக்கூடாது. சினிமா போயிட்டு வெளியே போகக்கூடாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு டக்குன்னு வந்துடுங்க. ஆனால் இப்போ சர்க்கஸில் நாங்கள் ஏற்கனவே சினிமா போனோமா காஷ், அதனால சினிமா போயிட்டு டக்குன்னு வந்துட்டோம். எதுக்குன்னு இங்கே தான்டா இருக்கான். டேய் பொடிப்பழைய பொடிப்பழைய பாடுறா. பாப்பா ரித்துன்னு வாடி 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 வாடி. கொஞ்சம் தூரமாக தான் நான் கூட்டு போகிறேன். நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். இது மேலே அவன் தான் வருவான். எதுக்கு ஐடியாடா? அவனை இங்கே கூட்டு போயிடுவோம். இங்கே கூட்டு போயிட்டு அவனை கல்லால் அடிச்சு நம்ம திருப்பி இங்கே சலூன் வந்துடுவான். அடா ஃப்ளாப்பா கீழே போடு. அதற்கா இப்போ எங்கடா இருக்கான் அவன்? அங்கதான்டா இருக்கான். அப்புறம் அழுதுருவான்டா அவன். எழுப்ப மாட்டேன். யாருன்னு நினைக்கிறேன்? வீரன் ஆனா ஏழும்போது தாண்டா பிரச்சனை. நம்ம பார்க்க முடியல. சுதார்ஷன் நினைக்கிறேன். அவன் மேலே வச்ச கையை ஒரு கதையை முடிக்க போறாங்க. ஓரா எங்கடா போயிருக்க? ஓரா எங்கடா இப்ப? அடே தில்லாலங்குடி நாயே, வேற வழியில என்ன பண்றது? இந்த இவன் இங்கே வரைக்கும் போட போறேன். வேற வழியில இவனை இங்கே வரைக்கும் கொண்டு வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் இங்கே போட போறேன். எதுக்கு தெரியுமா? ஏன்னா இப்போ அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கும்போது இங்கே வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சேஃப்டிக்கு நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஆனால் இங்கேயே அஞ்சு பட் இன்னும் அப்படியே தான் இருக்கும். கிட்ட வரும், இல்லை கிட்ட வரும். ஓகே, இங்கே கல் அப்படிங்கிறனால ரொம்ப நேரத்துக்கு இங்கே போட்டு அவ்வளோது திரும்ப பார்க்காம தான் ஒன்று வேறு வழி இல்லை. அவனையும் நீங்கள் வர மாதிரி தெரில. கேட் ஃபுட்டை படுத்து நம்ம வெளியே தூக்கி போட்டு அடுத்த எடுத்தோடனே சாவாலா அது பேரை பார்த்துருவோம். செவல் ஏதோ ஒரு லெவல். கேட் ஃபுட் ஃபஸ்ட்டு கேட் பூட்டிரு. டோரை பூட்டிரு. டோர் திறக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கேட் ஃபுட் மட்டும் சீக்கிரம் வச்சு நல்லாயிருக்கும். கேட் ஃபுட் எப்பவுமே இதே அப்புறம் அவன் தெரியும். சரி, இதை தூக்கி வெளியே போட்டுருவோம். வெளியே போட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ண தெரியுமா? அப்படி வந்து ஓடு. நான் ரெஸ்ட் ரூம் நினச்சேன்.
போடா 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 போடா. எங்கே வரும் சாக போகிறேன். சாக போறேன் அவ்வளோ. இந்த இடத்துல நீ வேலை முடிஞ்சு, நீ கொஞ்சம் வேலை மட்டும் தான் முடிச்சு, அதை மட்டும் சர்வே பண்ணி வா, எப்படியாவது பண்ணணும். இப்போ அவன் அது எங்கே இருக்குன்னு தெரியலையடா இந்நேரத்துக்கு. இன்னைக்கு அது எங்கே இருக்கு, எங்கே போச்சு? வேறா அந்த நாய் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அந்த ஓரத்துலேயே பாரு. சரி இது எப்படி போன, நமக்கு என்ன, நமக்கு தான் எது இருந்துச்சுல. கரெக்டாக அந்த கருப்பு மிஸ் பண்ணிட்டோம்டா. ஏன் இந்த நாயை காணாண்டா? நான் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலடா. டே ஓயாம அந்த வார்த்தை சொல்லாதீங்க. நான் பார்த்துட்டான்டா. மேலே மேலே வேற கொண்டு வருவோம். இது எப்படி வர போகிறான்னு தெரியல. பொடி போல வாடா. அடே டே 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 தப்பு ராடே, இதெல்லாம் தப்பு ராடே. நல்ல வேலை அவன் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போட்டான். இப்போ நம்ம மேலே ரொம்ப பிடிச்சிருவோம் நினைக்கிறேன். பிடிக்க முடியாது, அதனால நம்ம தான். இப்போ பாரு சிரிச்சுலாம். நீ மேலே வா, நான் இப்படி போகிறேன், நீ மேலேயே வா, பிரச்சனையே இல்லை. நீ வர்றதே எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி பின்னாடி திரும்பி கீழே பாருவேன். இல்லை அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எப்படி இங்கே தானே வருவான், இன்னும் மேலே ஏறி வர முடியுமா? இங்கே மனுஷன் தானே வருவான். என்னடா என்னால் எல்லாமே பண்ண முடியுமாடா? ஆமாண்டா, என்ன அந்த சின்ன பசங்க செய்கிற சேலை மட்டும் செய்ய முடியாது. எப்படியோ இப்போ வேறு வழி இல்லை, இங்கேயே போடுவோம். இது இருக்கட்டும் கையில் இருக்கட்டும். சரிடா, எதுக்கு சொல்லவா, அவன் இடையில வந்துட்டான்னா அவனுக்கு தான் இது இருக்காங்க. இதுக்குள்ளே முன்னால் வர முடியும். ஏதாவது ஒரு பொருள் கையில் இருந்தாலும் நல்லா இருக்கும். அதை போடுற மாதிரி இது இருக்கணும், போடுற மாதிரி ஸ்கில் இருக்கணும். வெளியே இருக்கணும். இதுக்குள்ள வெளியே இதுக்குள்ளே ராடு வருவாங்க. ஐஸ்கிரீம் வெளியே இருக்கணுமா? அந்த லாக் இருக்கிறதுக்கே அவனால் இந்த இதுக்குள்ளே வரவே முடியாது. சவுண்டு மட்டும் கேட்டாலும் உள்ளே வர முடியாது, உள்ளவும் வர மாட்டான். லாக்கு மட்டும் எடுத்துட்டா போதும், தன்னோட வேலை ஆரம்பம். பார்ப்போம், நான் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேறு வழியில் இந்த லாக் எடுத்துக்குவோம். லாக் எடுத்துட்டு உண்டி கூட கையில் எடுத்துக்குவோம். வர வாய்ப்பு இருக்கு. அவன் எங்கே இருக்கான் இந்த இருக்கான் வேறு வழி. சரி நம்ம மாட்டுக்கு நம்ம வேலை பார்த்துருப்போம். கொஞ்சம் போட்டு போயிருமா. அவனுக்கு மாஸ்க் இருக்கிறனால கொஞ்சம் லைட்டாக வந்துடல. இங்கே இப்படி தான் இந்த வேலை முடிச்ச பிறகு சிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று போவோம் பாரு. நான் சிமெண்ட்ரி தான் போகிறேன் அடுத்து, வேறு வழியில். எனக்கு சிமெண்ட்ரி தான் ரொம்ப கஷ்டம். சிமெண்ட்ரி தான் ரொம்ப கஷ்டம்டா. ஆமாம், அது ரொம்ப டிஃபிகல்ட். அவங்க அப்பாவை போய் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டை பாடுறதுக்கே. அவங்க அப்பா நல்ல இவனே நல்லா வந்தேன். அந்த ஈவல்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, அதையும் கெட்டு போச்சு. அவனுக்கும் ஈவனுக்கு கல்யாணம் பண்ணிச்சு முதல்ல. இவன் ஒரு மனுஷனே கிடையாதுடா, இவன் ஒரு ஈவலுக்கு பிறந்தவன்டா. மனுஷன் தான் இவன் மனுஷன். நான் மனுஷன் சொல்லுவான், நீ மனுஷன் சொல்லுவியா. வேறு வழியில் சவுண்டு போட்டால் எப்படியோ போகும். வேகமாக இந்த வேலையை முடிக்காம இப்போ தூரமாக தான் இருக்கான். அவனை விட்டு எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு விட்ருவோம். தூரமாக தான் இருக்க, தைரியமாக போகலாம். என்னடா அது தூரமாக தான் இருக்கான், அதனால் நமக்கு கொஞ்சம் டைமிங் மிச்சமாகும். அவ்வளோ சல்லுன்னு மேலே போகணும், இல்லைன்னா அவன் இடையில வந்துட்டான். அவ்வளோதான். வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இது வீடு போகணும். என்ன சொன்னா தெரியுமா, எதாவது சமைக்க போறியான்னு கேட்டான்டா. வந்துட்டானே சொன்னால் அதுக்கு அவன் தூரமாக கூட்டிட்டு போயிருந்த இடத்துல ரெண்டு கூட அடிச்சுட்டு வெளியில் ரெண்டு கூட வச்சு அடிச்சுட்டு அவ்வளோதான். நமக்கு சிமெண்ட்ரியோட அந்த சர்க்கஸில் இருந்தால் நமக்கு வேலை எதுவுமே சும்மா நான் இது வரமாட்டேங்க. பாடலையா காமிச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல விடு. ஸ்ட்ரிங் ஷாட் கொண்டு போகிறது எனக்கு கொள்ள வந்துட்டு இருப்பேன். ஆனால் வெடிக்கும் சிமெண்ட்ல. ஆமாம், இப்போ சிமெண்ட்ல முக்கால்வாசி வேலையை இந்த ஸ்லிங் ஷாட் தான் பண்ண போகுது நமக்கு. சரி இப்போ இதே போட்டோம். இப்போ ஸ்லிங் ஷாட் எடுத்து வந்துடுவோம். இவன் தானே, இவன் சாதாரண மனுஷன் தானே, இவனை கஷ்டப்பி போயிடலாம். பயமே எனக்கு பக்கத்தில் போய் கூட எடுத்து வந்துடுவேன். பேயாக இருந்தாலும் பரவாயில்ல, நடந்த ஒரு பேயாக இருந்தால் பரவாயில்ல. அப்படி போவோம், இப்படி போயிடுவோம். ஏன் சொல்லுவேன், பாஸ் சிரிச்சுட்டோன்னா பண்ண அங்கேயே ஃபாலோ பண்ணுவோம். நம்மளை பக்கம் தான் இதுக்கு கொஞ்சம் தூரம் தான்டா. தூரமாக இருந்தாலும் சரி, பக்கமாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா சிமெண்ட் ரொம்ப
ஸ்டார்ட் பண்றான். அவன் தான் ஓட்டுறான், அவன் தான் டிரைவர். மட்டும்தான்டா பேய் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுது. உதவி பண்ணுவோம். என்ன பண்றது? உங்க அப்பனுக்கு சாமி கும்பிடுவான்ல, இதை வச்சு என்ன பண்றது? ஆமா, இது எதுக்கு நான் எடுத்தேன்? இப்போ எங்க இருந்து வர போறான்னு தெரியலையே. எங்க வந்தா பரவாயில்ல, ஆப்போசிட்டா ஓடிட வேண்டியதான். ஆமா, இது எதுக்கு நான் எடுத்து வந்தேன் இப்போ? ஐயா, நான் கேட் ஃபுட் எடுத்தேன் அவசரத்துல, பயத்துல. சிமுட்டி எனக்கு ஆகாது இந்த இடத்துல. சின்னதா இருக்குங்க, எங்க இருந்து வராங்க? அங்கனதான் என்கிட்ட இருக்கான். எப்படி சொல்ற? சவுண்ட் கிடைச்சு எனக்கு இப்போ. உங்க அப்பா கலர் கூட நம்ம ட்ரெஸ் இப்படி தான் இங்கே வந்தாங்க. நல்ல வேலை இவன் நம்ம இதில் அவன் பார்க்குறதும் ஒரு நல்லது, பார்க்காதும் ஒரு நல்லது. என்ன சொல்லவா, பார்க்காம விளையாடணும்னா அந்த கேண்டில் இருக்குல்ல, கேண்டில் போய் இவன் தீப்பெட்டி பொருத்தணும். தீப்பெட்டி பொறுத்துறதுக்கு இதை நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்துட்டோம் அப்படின்னா வேறு வழி இல்லை, சரண்டர் ஆக வேண்டியது. வர 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 இங்கே இப்படி தானே வரணும். இப்போ ஆகலாம் வந்து ஆமாம், அவ்வளோதான். இந்த இடம் இவ்வளோதான். இப்போ போனோடனே கேட் ஃபுட் இருக்குல்ல, ஐயோ நம்ம அங்கேயே போட்டுக்கணும். கேட் ஃபுட்டை அங்கேயே போட்டு அந்த இதில் சர்க்கஸ் அங்கேயே போட்டு விட்டோம். ஆமாடா, எடுத்துட்டு அங்கேயே போட்டோமா? இன்னும் இவன்ட்ட இன்னொரு சர்வே பண்ணணும். ஆமாண்டா, இன்னொரு சர்வே பண்ணணும். தெரியும். இருடா நினைச்சேன். அங்க போட்டுருக்க பாரு. நீங்க பேசாதீங்க. சீக்கிரம் சவுண்ட் கேட்ட மாதிரி கேட்குதான், கேட்க மாட்டேங்குதுடா. எங்க போட்டேன்? இங்கதான் எங்கே இருக்கு பார்த்துருக்கேன். இப்போ நான் பார்த்துட்டு நான் எப்படி பார்த்தா எங்கே போகிறதுக்குன்னு தெரியல. அங்கன போட்டடா நீ. கேட் ஃபுட் எங்க எடுத்த முதல்ல? பனி மேல அது கிடையாது. கேட் ஃபுட் எங்க எடுத்த? கேட் ஃபுட் எங்க எடுத்த? இவன் வேற எங்க இருக்கேன்னு தெரியலையே, ராடு பையன். கேட் ஃபுட் எங்கடா எடுத்த? டேய் இப்போ இந்த கஷ்டத்துக்கு எடுத்துட்டு சைலண்டாக போயிட வேண்டியது. எதுவுமே இல்லை, நான் தொந்தரவு பண்ண கூட தேவையில்லை. சிரிக்காதரா, சிரிச்சா எனக்கு செம்ம கடுப்பேன். பாட்டு போடுறேன். ஒரே ஒரு மணி வந்து 3:08 ஆச்சா? என்னடா லீவில் இருக்கிறனால சரியாக எதுவும் தரலையோ? 27 நிமிஷம். அன்றைக்கி நம்ம 30 நிமிஷத்துக்கு காட்டு என்னத்தை விட்டுட்டு போவோம் நம்ம பார்க்குறது. Jay, help me out of here, please. சினிமா சிமெண்ட்ரியில் தான்டா இவனை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐஸ்கிரீம் 1 ஐஸ்கிரீம் 2 தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டே அசோத்து சும்மா இருடா. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு தெரியுமில்ல. லெவல் அங்கே தான்டா இருக்கான். அங்கே இருக்க நான் பார்த்துட்டேன். வேணடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க. இதுதான்டா பண்ணுறது பிடிக்கல. இவனை தஸ்ஸர் பண்ண பார்த்துட்டான்டா. வேண்டாம் அது அவன் கேம் டெவலப் பண்ணுறதுக்கு இது அவன் தூரமாக போய் இவனை இங்கே மயக்க முடிய வச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சுற்றிட்டு வந்துடுவோம். வீக்கு பாட்டில் அந்த மாஸ்கோட இது மாஸ்க் எது தெரியுமா? அந்த ஸ்குட் கேம் தெரியுமா? ஸ்குட் கேம் தனியாக எதுவும் மாஸ்க் போடுறாங்க சொல்லு. அதே மாதிரி தான் மாஸ்க் போட்டாக்கா மாஸ்க்கு கொஞ்சம் வெயிட், அதனால தான் கொஞ்சம் லேசாக மூளை கலங்குது. மயக்க வர மாதிரி இருக்கா, கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தர் கேள்வி மேலே கேள்வி எனக்கு எல்லாமே தெரியுமா நினச்சிருக்கேன். என்ன உடனே பார்த்து சிரிச்சிடாதரா. வாய்ப்பே இல்லை, படுக்க வாய்ப்பே இல்லை. ஒரு சேனல் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு பார்ப்பேன். ஏன்னா அதுவே 40 நிமிஷம் 39
19 நிமிஷத்துல முடிச்சோம். இப்போ இது எத்தனை நிமிஷம் தெரியல, 29 நிமிஷம் கரெக்டா. பாப்போமா? வேண்டாம், இதுவும் வேண்டாம். ஏய் ஏன்டா இது ஒரு மிஸ்டேக் இருக்கா? இல்லடா, மிஸ்டேக் இல்லடா. மூஞ்சி தான்டா பார்க்க முடியல. கோமானே ரோப்பேன். இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? இதை எடுத்துட்டு வெளியே வர போறேன். ராடே நீ எங்க இருக்க? ராடே நீ எங்க இருக்க? வாடா, வந்துட்டான்டா. வாடா, உனக்காக தானே இங்கே வெயிட்டிங். மண்டையில் போகிறது போஸ்ட் பண்ணி. இப்போ நம்மளை இப்போதைக்கு பார்க்கறது நல்லது தான். ஏன் சொல்லவா? அப்போனா நம்ம பின்னாடியே வரானா இல்லையான்னு இப்போ நம்மளை பார்க்கறது நல்லது. அடுத்து என்ன தெரியுமா? கொடுக்க மாட்டேன். கிடப்பாது. ஏண்டா சூப்பு நீ ஓயாமல் தட்டுன்னு லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஒழுங்க ஏற மாட்டேங்குது. சார்ஜ் அப்பா எங்கடா? ஆளோட அப்பா வரான பின்னாடி. அடுத்து ஒரு கேண்டில் 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 கேண்டில். Jay, help me out of here, please. காப்பாற்ற முடியாது பாங்குட்டு. பார்த்துட்டான்டா. காப்பாற்றி என்ன அப்படியே பட்டம் போடா இன்னொட்டு சமாதி ஒழுங்குட்டு போய் அவன் எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்ல எனக்கு. அவனை கொண்டு போய் நிப்பாட்டுவோமா நம்ம? அதான் நான் பார்த்தேன். நல்ல வேலை அவன் பார்த்தது இப்போதைக்கு நல்லது. இவன் சாமி கும்பிட்ற கேப்பில் நம்ம இன்னொரு பொருள் கூட எட்டு வந்துடலாம். அப்பா ஏதோ சொல்லுவாராமே, ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எவன் திங்க சொன்ன? ஐஸ்கிரீமு சின்ன வேண்டாம் மாட்டிக்கிட்ட. இந்த மூஞ்சிக்கிட்டே போய் எல்லாரும் மாத்துறீங்களா? ஏன்டா அவன் அந்த குண்டை மேட்ச் முடிய போதுடா நான் கொஞ்ச நாள். இப்போ லேசன் தைரியம் வந்துச்சு. ஏன்னா இப்போ மேட்ச் பாக்ஸ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா கீழே போட்டான். கண்டிப்பாக 40 நிமிஷத்துக்கு சொல்லலாம். இப்போ நான் இப்படி வர போகிறேன் இந்த தடவை. என்ன பண்ண தெரியுமா? இப்போ இன்னும் ஒர்க்கை மட்டும் இவன் நம்மளை பார்க்காம இருக்கும். இப்போ பார்த்துட்டு கடைசி நேரத்தில் நம்ம பார்க்காம இருக்குது. உண்டிக்கோலை தான் பயன்படுத்தணும். நல்லா உண்டிக்கோல் நல்லா போச்சு. ஓகே பண்ணு. ஓட கிட்ட வண்டியார் அடப்பாவி. பார்த்துட்டே வா. என்னை பாரு. ஒரு நடிகர் என்னை பார்த்துட்டே வா. செலிபிரிட்டி விஐபி எல்லார்ட்டையும் நாங்கள் தான். நீ எங்களை பார்த்துக்கிட்டே வா, பிரச்சனையே இல்லை எனக்கு. பக்கத்தில் கொண்டாங்க. அவன் பக்கத்தில் கொண்டு வரணும்டா. அவன் சொல்றது வைடா. அப்பா ஜோசப் சொல்றது வை. உங்க அப்பா ஜோசப் ஜாம்ல அப்போ சுற்றி போடு ஜாமா. இவன் நம்ம பார்த்துட்டு வருவானே சவுண்டு கேட்டு. ஓ அப்படி வரானா? வேறு வழியில் உண்டி கொடுத்து தான் ஆகணும். எதுக்கு வச்சுக்கடா? Ice cream maker அவனை கொண்டு நான் வாங்கிடுவேன் தெரியுமா? இங்கிட்டு இருந்து வரியாடா அடப்பாவி. சூப்பாயில மேட்ச் முடிய போயிடும். அதுக்கும் சிக்கல்கள் இருக்கு கொஞ்சம். இதை ஓப்பன் பண்ண முடியும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம போகணுமே. ஐயோ வாடா, நீ என்னை பார்க்கறது ஒரு வகையில் நல்லதுதான் எனக்கு. இங்கே நான் ஒரு குரலில் பேசுகிறேன், ரெக்கார்டு போது இன்னொரு குரலில் கேட்குது. போட ஆனால் உங்களுக்கு இல்லையா தானே கேட்குது. உங்களுக்கு கொஞ்சம் லேஸாக தான் இதாகுது. இன்னும் உண்மையான குரல் மாதிரி கேட்குது. வரான்டா. எடுடா எடுடா. அவ்வளோதானே மேட்ச் முடிய போதும். அவ்வளோதான்டா 34 நிமிஷத்துல முடிச்சுட்டான். அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் பெருசு. அவ்வளோதான். 3, 2, 1 ஸ்டார்ட். அவ்வளோ இனியா இது காப்பாற்று உள்ள
பார்த்தேன் அது முடியாது போகுது லென்த்தாக போகுது வீடியோ சொல்லுங்க